எங்களுடைய பரம எதிரியாக இருந்த நபர் பன்னீர்செல்வம், அவர் என்ன திடீர்னு உனக்கு நண்பனா? தேனி தொகுதிகளாக இருக்கட்டும், அதேபோல மதுரை பகுதியில இருக்கிற தொகுதிகளாக இருக்கட்டும், எந்த இடத்துலயுமே ஒரு தொகுதி கூட திமுக ஜெயிக்காது, ஜெயிக்க விட மாட்டோம் அப்படின்னு இப்ப மு.க. அழகிரி, அதேபோல அவருடைய மகள் 2 பேருமே கடுமையான கோவத்த ஸ்டாலின் அவருடைய குடும்பத்தார்கள், அதேபோல உதயநிதி 2 பேர் மேலேயுமே இந்த எலெக்ஷனுக்காக அவங்க செஞ்ச ஒரு சில செய்கையை பார்த்து கடுமையாக கோபப்பட்டு இப்போ கம்ப்ளீட்டாக அழகிரி குடும்பம் மிகப்பெரிய அளவில் ஸ்டாலினுக்கும் அதே போல் உதயநிதி 2 பேர் மேலேயுமே பயங்கரமான கடுமையான கோபத்தை ஒரு பேட்டி மூலிமா இப்போ வெளிப்படுத்தியிருக்காங்க. ஸோ இதனால் தனக்கு மிகப்பெரிய அளவில் பலம் இருக்குது தேனி பகுதிகளில், அதே போல் மதுரை பகுதிகளில் நமக்கு நல்ல பலம் இருக்குது, அந்த இடத்துல இருக்கிற தொகுதிகள் எல்லாத்துலேயுமே ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சந்தோஷமாக நினச்சிக்கிட்டு இருந்த ஸ்டாலின் அவருக்கு ஒரு புதிய சிக்கல், மிகப்பெரிய ஒரு இடியை தற்போது அழகிரி குடும்பம், முக்கியமாக அழகிரி மகள், அவங்க மிகப்பெரிய சிக்கலை தற்போது ஸ்டாலின் அதே போல் அவங்களுடைய கட்சியினர்கள் எல்லாருக்குமே மதுரை பகுதிகளிலையும் தேனி பகுதிகளிலையுமே ஏற்படுத்தியிருக்காங்க. ஸோ அப்படி திடீர்னு இவங்க 2 பேருக்கும் நடுவில் என்ன குடும்ப பிரச்சனை தற்போது ஏற்பட்டிருக்கு. இதனால் ஸ்டாலின் அவர் தேனி பகுதிகளிலையுமே மதுரை பகுதிகளிலையுமே எந்த ஒரு தொகுதியிலையுமே ஜெயிக்க முடியாத ரொம்ப பெரிய உச்சக்கட்ட சிக்கலை தற்போது அவங்களுக்குள்ளே ஏற்பட்டிருக்கு. அது எல்லாத்த பற்றியும் தான் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிற முழு விவரத்தை இப்போ பார்க்க போகிறோம். ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாமல் பாருங்கள். அதாவது முதலமைச்சராக இருந்த அவர் உயிரோடு இருக்கிறப்பவே அழகிரி குடும்பம் அதே போல் ஸ்டாலின் குடும்பம் 2 பேருக்குமே பெருசாக ஒத்து வரவே வராது. அதனால தான் ஸ்டாலின் ஏன் கூட இங்கே சென்னையில் இருக்கட்டும், நீ மதுரை பக்கம் போய் அங்கே திமுக கட்சியை வளர்த்துக்கோ அப்படின்னு அழகிரி அவரை குடும்பத்தோட ஸ்டாலினை பக்கத்தில் வச்சுக்கிட்டு அழகிரியை மதுரை பக்கம் அனுப்பிட்டார். ஸோ இது எல்லாமே கருணாநிதி அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் தான் பார்த்தீங்கன்னா அழகிரி அவருக்கு அங்கே மதுரையிலேயே அவருக்கான செல்வாக்கு இருந்துச்சு. ஆனால் கருணாநிதி எப்போ அவர் மறைந்தாரோ அதுக்கப்புறமா இப்போ வரைக்கும் படிப்படியாக அழகிரி அவருக்குன்னு தனியாக மதுரையில் அவர் உருவாக்கி வச்சிருந்த அந்த சாம்ராஜ்யம், அவருக்குன்னு உருவாக்கி வச்சிருந்த அந்த செல்வாக்கு எல்லாமே படிப்படியாக குறைந்து இப்போ இந்த நடந்துகிட்டு இருக்க இந்த எலெக்ஷனில் அழகிரி அவருடைய ஆதரவாளர்கள் ஒரு சில பேர் நம்ம அழகிரியை நம்பிக்கிட்டு இருந்தால் வேலைக்காகாது அப்படின்னு அழகிரியை விட்டு பிரிஞ்சு இங்கே ஸ்டாலின் அவருடைய ஆதரவாளர்கள் மதுரையில் இருப்பாங்களா அவங்க கிட்ட போய் சேர்ந்துட்டாங்க. இன்னும் ஒரு சில பேர் அதிமுக கிட்ட போய் சேர்ந்துட்டாங்க. இன்னும் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா பன்னீர்செல்வம் அவர்கிட்ட கூட போய் சேர்ந்துட்டாங்க. இதனால் தான் உருவாக்கி வச்சுருந்த மிகப்பெரிய சாம்ராஜ்யம் இப்போ ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு. தமிழ்நாட்டில் எலெக்ஷன் நடக்குது, ஆனால் நம்மளுடைய பங்களிப்பு திமுக கட்சிக்காக நம்ம பின்னாடி யாருமே இல்லை. அதாவது அழகிரி சொன்ன எந்த ஒரு நபரையுமே ஸ்டாலின் அவர்கள் மதுரை தொகுதி அந்த பகுதிகளில் அழகிரி குறிப்பிட்டிருக்க அவருடைய ஆதரவாளர்கள் யாருக்குமே ஸ்டாலின் வேட்பாளருக்கான எந்த ஒரு பட்டியலையுமே பெயர் ஒதுக்கலை. இதனால் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அழகிரி ரொம்ப பெரிய அளவில் அவர் கோபப்பட்டிருக்காரு. முக்கியமாக பன்னீர்செல்வம் இதுக்கு முன்னாடி அவர் அதிமுகவில் இருந்தப்ப மதுரை பகுதிகளாக இருக்கட்டும், தேனி, அதுக்கப்புறமா தென் மாவட்டம், இந்த எல்லா இடத்துலையுமே அழகிரி அவர் கண்ட்ரோலில் வச்சுருந்தப்ப நிறையா வாட்டி பன்னீர்செல்வம் அதுக்கப்புறமா அழகிரி 2 பேருக்குமே முட்டி மோதிருக்கு. இதனால் ரொம்ப பெரிய பிரச்சனைகள் நிறைய வாட்டி இவங்க 2 பேருக்குமே இருந்திருக்கு. இதனால் தென் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பன்னீர்செல்வம் அழகிரி 2 பேருமே ஒரு 2 துருவம் போல மிகப்பெரிய எதிரிகளாக தான் இருந்திருக்காங்க. அதாவது ஜெயலலிதா ஆட்சி அமைச்சுக்கிட்டு இருக்கிறப்ப பன்னீர்செல்வம் அதே போல் அழகிரி 2 பேருமே 2 துருவங்களாக இருந்திருக்காங்க. ஆனால் இன்னைக்கு பன்னீர்செல்வம் அவருக்கு திமுகவில் ஒரு இடம் ஒதுக்கப்பட்டு தேனியில் முக்கிய பகுதி ஒதுக்கப்பட்டு பன்னீர்செல்வம் அவருக்கு முழு ஆதரவு கொடுக்குது திமுக. ஆனால் அதில் கொஞ்சம் ஆதரவு கூட தன்னுடைய ஆதரவாளர்கள் இல்லைனா அழகிரி அவருக்கும் கூட கூப்பிட்டு எம்எல்ஏ பதவி வேணுமா அப்படின்னு கேட்கறதுக்கு யாரும் இல்லை திமுகவில். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அழகிரி அவருக்கு ரொம்ப ரொம்ப பெரிய அளவில் கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு. இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய குடும்ப கட்சி திமுக, தன்னுடைய தம்பி மு.க. ஸ்டாலின், தன்னுடைய மகன் போல உதயநிதி அப்படின்னு அழகிரி நினச்சிக்கிட்டு இருந்த அந்த நிலைமை எல்லாமே தலைகீழாக மாறி இப்போ இந்த எலெக்ஷனில் தான் யார் அப்படின்னு காட்டணும். ஏன்னா இந்த நிலைமை இப்படியே போச்சுன்னா நாளைக்கு மதுரையை பொறுத்த வரைக்கும் அழகிரி அவருடைய குடும்பம், அவருடைய குடும்பத்தார்கள், அவருக்குன்னு ஒரு மிகப்பெரிய குடும்பமே இருக்குது கருணாநிதி போல். ஸோ அவங்க யாருக்குமே எந்த ஒரு அந்தஸ்து திமுக கட்சியில் கிடைக்கவே கிடைக்காது. அதனால் அதிரடி முடிவு எடுத்தாகணும் அப்படின்னு இப்போ 2-3 நாட்களுக்கு முன்னாடி அழகிரி மகள் பார்த்தீங்கன்னா அதிரடியான ஒரு பேட்டி ஒன்று கொடுக்குறாங்க. ஒரு தனியார் நிறுவனத்துக்கு பேட்டி ஒன்று கொடுக்குறாங்க. அதில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தென் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் திமுகவை வளர்த்தி எடுக்கிறதுக்காக என்னுடைய தந்தை அதாவது அழகிரி அவர் ரொம்ப பெரிய அளவில் பாடுபட்டிருக்காரு. தென் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் மதுரை, தேனி இந்த பகுதிகள் எல்லா இடத்துலையுமே திமுக ஒரு பலம் வாய்ந்த
கட்சியாக இப்போ இருக்கிறதுக்கு என்னுடைய அப்பா அழகிரி ரொம்ப பெரிய அளவில் பாடுபட்டிருக்காரு, அதிகமாக உழைச்சிருக்காரு. ஆனால் அந்த உழைப்புக்கான எந்த ஒரு பலன், அந்த பலன் எல்லாத்தையுமே இப்போ ஸ்டாலின் அவர் தன்னுடைய குடும்பத்தார்களோட அவர் அனுபவிச்சுட்டு இருக்காரு. எங்களுக்கான மரியாதை, அங்கீகாரம், அந்தஸ்து எதுவுமே மதுரை பகுதிகளில் எங்களுக்கு இல்லை. தென் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு இருக்கிற மரியாதை செல்வாக்கை விட திமுக, அதாவது ஸ்டாலின் அவருடைய ஆதரவாளர்கள் அவங்களுக்கு தான் அதிகமான மரியாதை இருக்குது. இது எல்லாத்தை விட உச்சக்கட்ட கொடுமையாக பன்னீர்செல்வம் அவர் எங்களுக்கு, எங்கள் குடும்பத்தார்களுக்கு அவங்க ஆட்சியில் இருந்தப்ப நிறைய குடைச்சல்கள், நிறைய கஷ்டங்கள், எங்களுக்கு நிறையா விதமான தொல்லைகளை கொடுத்துருக்காரு பன்னீர்செல்வம். ஸோ அப்படிப்பட்ட எங்களுடைய எதிரியான பன்னீர்செல்வம் அவரை தேனி பகுதிகளில் கொண்டு போய் அவருக்கு திமுகவில் சேர்த்து அவருக்கு முக்கியமான அந்தஸ்து கொடுக்கப்பட்டிருக்காரு. இப்போ எங்கள் பின்னாடி இருந்த ஆதரவாளர்கள் எல்லாருமே எங்களுடைய எதிரியாக நாங்கள் நினச்சிக்கிட்டு இருந்த பன்னீர்செல்வம் அவருக்கு இப்போ சப்போர்ட் பண்ணி வாக்கு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு எங்களுடைய எதிரிக்கு கொடுத்துருக்க மரியாதை கூட எங்களுக்கு இப்போ ஸ்டாலின் அவர் தரலை. அதனால் இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் நாங்கள் கடுமையாக திமுகவை எதிர்க்க போகிறோம். எங்களுக்கும் இப்போவும் மதுரை பகுதி, தேனி பகுதிகளில் எங்களுக்கு ஆதரவாளர்கள் இருக்காங்க, எங்களுடைய விசுவாசிகள் இருக்காங்க. எங்களால் வாழ்க்கையில் மேலே வந்த நிறைய பேர் தேனி பகுதி, மதுரை பகுதியில் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருமே இப்போ கம்ப்ளீட்டாக திமுகவுக்கு எதிராக இந்த எலெக்ஷனில் கண்டிப்பாக திரும்புவாங்க. தேனி பகுதிகளையும் மதுரை பகுதிகளையுமே நாங்கள் இறங்கி வேலை பண்ணோம்னா, அதாவது நாங்கள் மனசு வச்சோம்னா நிச்சயமாக திமுக எந்த ஒரு இடத்துலையுமே ஜெயிக்க முடியாது. எங்களுடைய ஆதரவாளர்கள் தான் நிறைய பேர் இருக்காங்க. இங்கே ஸ்டாலின் அவருடைய ஆதரவாளர்களை விட எங்களுக்கு இந்த பகுதிகளில் அதிக செல்வாக்கு இருக்குது. அதனால் நிச்சயமாக இந்த எலெக்ஷனில் எங்களுக்கான மரியாதையை தராத ஸ்டாலின் அவர் கண்டிப்பாக மதுரை பகுதிகளையுமே தேனி பகுதிகளையுமே மிகப்பெரிய அளவில் தோல்வியை சந்திப்பாங்க. எங்களுடைய அந்த கோவத்தை நிச்சயமாக ஸ்டாலின் அவர் இந்த எலெக்ஷனில் பார்ப்பார் அப்படின்னு இப்போ அழகிரி மகள் பார்த்திங்கன்னா வெளிப்படையான ஒரு பேட்டி, நாங்கள் திமுகவை எதிர்க்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான வெளிப்படையான பேட்டியை கொடுத்துருக்காங்க. நாங்கள் திமுகவுக்கு அதிகப்படியாக உழைச்சிருக்கோம், அதற்கான மரியாதை எதுவுமே எங்கள் குடும்பத்தார்களுக்கு இது வரைக்கும் தரல. என்னுடைய அப்பா அழகிரி அவருக்கு ஒரு மரியாதைக்கு கூட ஒரு எம்எல்ஏ சீட், எம்பி சீட் வேணுமா அப்படின்னு கூட ஸ்டாலின் அவர் கேட்குறதே இல்லை. எங்கள் அழகிரியோட மகள், அதே போல் மகன், நாங்கள் யாராவது அரசியலில் வளர்ந்து வந்து உதயநிதி அவருக்கு வருங்காலங்களில் சிக்கலாக ஏற்பட்டுடுவோமோ, நாங்கள் அவங்களுக்கு போட்டியாக வந்துடுவோமோ அப்படின்னு நினச்சிக்கிட்டே கனிமொழியாக இருக்கட்டும், என்னுடைய அப்பா அழகிரியாக இருக்கட்டும், அதே போல் அழகிரியுடைய பசங்க, நாங்கள் எங்கள் யாரையுமே அரசியல் ரீதியாக எங்களை வளர விடாமல் தடுக்கிறதுல ஸ்டாலின் அவர்கள் ரொம்பவே கவனமாக இருக்கார். ஸோ இதற்கான பதில், இதற்கான நடவடிக்கை, நிச்சயமாக இதற்கான ஒரு மிகப்பெரிய ஆபத்தான விலையை கண்டிப்பாக இந்த எலெக்ஷனில் ஸ்டாலின் அவர் கொடுக்க வேண்டிய நிலைமை கண்டிப்பாக ஏற்படும். பன்னீர்செல்வம் எங்களுடைய எதிரி, அவரை கண்டிப்பாக தேனி பகுதிகளை நாங்கள் தோற்கடித்து காட்டுவோம். அதே போல் மதுரை தொகுதிகளில் இருக்கிற எல்லா இடமும் எங்களுடைய கைவசம், எங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருக்குது. அதனால் மதுரையிலையுமே கண்டிப்பாக திமுகவை நாங்களே வீழ்த்தி காட்டுவோம். நிச்சயமாக திமுக இந்த எலெக்ஷனில் மிகப்பெரிய அளவில் தோல்வி அடைவாங்க. அதற்கான காரணம் மதுரை பகுதியிலையுமே தேனி பகுதியிலையுமே கண்டிப்பாக நாங்களாக தான் இருப்போம் அப்படின்னு இப்போ அழகிரி மகள் ஒரு கடுமையான மிகப்பெரிய குற்றச்சாட்டை ஸ்டாலின், உதயநிதி 2 பேர் மேலேயுமே காட்டியிருக்காங்க. ஸோ அழகிரி மகள் அவங்க கொடுத்த இந்த பேட்டிக்கு பார்த்தீங்கன்னா அழகிரி அவருமே இது வரைக்கும் எந்த ஒரு எதிர்ப்புமே தெரிவிக்கல. அதனால் அழகிரி அவங்களுடைய ஆதரவோடு தான் அழகிரி மகள் அவங்க இந்த அதிரடியான பேட்டியை கொடுத்துருக்காங்க அப்படின்னு கண்டிப்பாக தெளிவாக புரிஞ்சிக்க முடியுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். உண்மையாகவே அழகிரி அவங்களுக்கு இன்னுமே கூட மதுரை தேனி பகுதிகளில் செல்வாக்கு இருக்கா? பன்னீர்செல்வம், அதே போல் இன்னும் மற்ற தொகுதிகள் எல்லா இடத்துலையுமே திமுக எந்த அளவுக்கு அவங்க ஜெயிக்கிறாங்க, தோக்குறாங்க? ஒருவேளை ரொம்ப பெரிய அளவில் தோல்வி அடைஞ்சாங்கன்னா நிச்சயமாக அழகிரி குடும்பத்தார்கள் அவங்க செய்த சதி வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு நிச்சயமாக நம்ம எடுத்துக்க முடியும். ஸோ எலெக்ஷன் நடக்கட்டும், எலெக்ஷன் ரிசல்ட் வரைக்கும் பொறுத்து வந்து பார்க்கலாம். அழகிரி மகள் அவங்க சொன்னதெல்லாமே உண்மையாகவே நடக்க போதா அப்படின்னு.